hello, vanakkam and welcome to my channel with love Jennifer. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து சூப்பரா இருக்கேன். இந்த soap making classல actually கொஞ்சம் இடையில வந்து நாங்க சூப்பர் பிஸியா இருந்தோம். not only the basic class but advanced class கூட வந்து நாங்க எடுக்க ஆரம்பிச்சாச்சு and அதுக்கு வந்து சூப்பரான வரவேற்பு கிடைச்சிருக்கு. நிறைய பேர் வந்து advanced class எங்க கிட்ட கத்துட்டு இருக்கீங்க. சோ சின்னதா வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். எங்களுடைய soap making class எப்படி இருக்கும் அப்படினா basic class ஒன்னு இருக்கு, இன்னொரு வந்து advanced class. So basic classல வந்து 1 day which is like 3 hours class. So basically நீங்க soap எப்படி பண்ணனும் along with the 10 recipes, ingredients, recipes for 10 different types of soap. So இதெல்லாம் வந்து கத்துட்டு போவீங்க. வீட்டுக்கு நீங்க வந்து ஒரு 6 soaps வந்து எடுத்துட்டு போவீங்க. இல்ல அட்வான்ஸ்ட் நான் கத்துக்கணும், நான் ப்ரொஃபஷனலா soap making கத்துக்கணும் அப்படினா அதுக்கும் நீங்க கண்டிப்பா வரலாம். அது வந்து 2 days whole day course. அதுல வந்து நீங்க வந்து 1 kg of soap கொண்டு போறது மட்டும் இல்லாம பட்டர் வெச்சு, அதுக்கு அப்புறம் வந்துட்டு மில்க் வெச்சு, ஹெர்ப்ஸ் பவுடர் வெச்சு, இந்த மாதிரி நிறைய எல்லா டைப் ஆஃப் வந்து கோல்ட் ப்ராசஸ் மேக்கிங் எப்படி சோப் செய்யணும் அப்படிங்கறத எங்களோட கிளாஸ்ல நீங்க கத்துக்கலாம். சோ இப்போ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கேமல் மில்க் சோப். சோ இததான் வந்து இந்த ப்ரோக்ராம்ல நான் சொல்லி கொடுக்க போறேன். இத பத்தி எந்த டவுட்ஸ் இருந்ததுனாலுமே நீங்க எப்ப வேணாலும் வந்து எங்களுக்கு கமெண்ட்ல கொடுக்கலாம். நாங்க உங்களுடைய டவுட்ஸ் எது இருந்தாலும் நிவர்த்தி ரிப்ளை பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். சோ எஸ், லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி ப்ரோக்ராம். என்னடா அது வித்தியாசமா இருக்கே அப்படின்னா, இது ஆக்சுவலி வந்து ஃபிளேட்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற சோப் தான். ஹோம்மேட் சோப்ல இந்த சோப் வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். கொஞ்சம் வந்து கேமல் மில்க்லாம் கிடைக்கிறது, ஏன்னா இங்க கிடைக்காது. ஆப்வியஸா வந்து அது நம்ம வந்து இம்போர்ட் பண்றது தான். மேபி ராஜஸ்தான்ல இருந்து எங்க இருந்தாலும் வரலாம். ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். பட் இது ஆன்லைன்ல நிறைய இடத்துல அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அதை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்களே வந்து சோப் செய்றீங்க அப்படின்னா இட் இஸ் an amazing soap. எந்த ஸ்கின் டைப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி நீங்க வந்து உங்களுக்கு இரிட்டேட்டட் ஸ்கின், ஃபிளேக்கி ஸ்கின் எல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கேமல் மில்க் சோப் வந்து உங்களுடைய ஸ்கின்னை வந்து டேமேஜ் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப சில்கி அண்ட் ஸ்மூத்தனான ஒரு ஸ்கின் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கேமல் மில்க் சோப்பை வந்து நீங்க ஆப்ட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஆன்டி ஏஜிங் நிறைய ஆன்டி பயோடன்ஸ், அந்த மாதிரி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இதுல நிறைய இருக்கனால ஆன்டி ஏஜிங் வேணும் அப்படின்னாலுமே, கொஞ்சம் வயசான மாதிரி ஃபீல் இருக்கு அப்படின்னாலும் இந்த சோப்பை வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இப்போ கேமல் மில்க் சோப் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து 1400 grams டோட்டலா வர்றதுக்கு அளவுக்கான கேமல் மில்க் சோப் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி மில்க்ல யூஸ்வலா பண்றப்போ அது வந்து ஃபுல் பாட்டில் கிடைக்கும். ஸோ அதனால ஃபுல்லா செஞ்சு வச்சுடுறது பெட்டர். நீங்க அதே மாதிரி சேல் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த சோப் வந்து நீங்க ஃபுல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார் கட் பண்ணிக்கிறது இட்ஸ் அன் ஈஸி ப்ராசஸ். ஸோ அதனால 1400 grams ஸோ ஃபுல் பாரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண போறோம். ஸோ இந்த பார் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மல்டி கலர் லேயர்ட் சோப் ஒன்று பண்ணியிருக்கோம் என்னோட சேனல்லே. அந்த சோப் வேணும்னாலும் நீங்க போய் பார்க்கலாம். ஸோ பார் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இப்போ இந்த கேமல் மில்க் சோப்புக்கு என்னென்ன ingredients வேணும், எவ்வளவு அளவு அப்படிங்கறது நான் இப்ப சொல்றேன். So first வந்து olive oil pomace which is 270 grams, and then coconut oil 270 grams, palm oil 180 grams, and then castor oil 15 grams, shea butter 45 grams, and main ingredient எது அப்படின்னு பாத்தீங்கன்னா obviously camel milk. So அது வந்து 342 grams. அதுக்கப்புறம் லைட். ஸோ இது இல்லாம சோப் செய்ய முடியாது. சோப் தெரிஞ்சவங்களுக்கு, பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா இது தெரியும். ஸோ லைட் which is 127 grams, and also கடைசியா நம்ம வந்துட்டு சோடியம் லாக்டேட் அப்படிங்கிற ஒரு இன்கிரிடியன்ட் ஆட் பண்ண போறோம். அது எதுக்குன்னா சோப்பை வந்து ஹார்டன் பண்றதுக்காக, அப்பதான் வந்து சீக்கிரம் கரையாது. ஸோ அது வந்து 2 teaspoon. ஸோ இதுதான் வந்து இப்போ இதுல இருக்கிற அளவு which is like 1400 grams வந்து உங்களுக்கு வந்து வரும். இப்போ வந்து எல்லா இன்கிரிடியன்ஸ் நான் சொன்ன எல்லா இன்கிரிடியன்ஸோட ரெடியா இங்க நான் இருக்கேன். இது ஆக்சுவலா வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு சோப் தான். இன்கேஸ் உங்களுக்கு சோப்போட பேசிக் தெரியாது அப்படின்னா இந்த சோப் பண்றது கஷ்டம். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து கிளாஸஸ் எங்க கிட்ட கத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பேசிக் சோப் மேக்கிங் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னோட யூடியூப்லயே முன்னாடி வந்து சில வீடியோஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க ஃபுல்லா படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுல நீங்க 2-3 சோப் செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா இந்த சோப் வரது பெட்டர். அண்ட் ஆல்சோ வந்து சேஃப்டி, as I always tell you, ரொம்ப 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 முக்கியம். நம்ம வந்து கிளவுஸ் போடலாம். ஓகே, ஸோ கிளவுஸ் போட்டாச்சு. இது மெயினா வந்து லை அளக்கிறப்ப கண்டிப்பா வேணும். நான் லை வேணா இங்க ஆல்ரெடி வந்து எவ்வளவு கிராம்ஸ் வேணுமோ அதை எடுத்து வச்சாச்சு. இதுல இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த பாத்திரத்திலயும் தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அதனால வைப்பிங் இட் ஆஃப். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த பட்டர் சொன்னேன் இல்லையா, ஷியா பட்டர் அண்ட் ஆயில்ஸ். இந்த ஆயில்ஸ் வந்து எல்லாமே நான் சொன்ன ஆயில் அத்தனையுமே வந்து ஒண்ணா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஒண்ணா கலக்க போறேன். கேமல் சோப் அண்ட் ஷியா பட்டர் கலந்து இது செய்யறப்போ, யூஸ்வலாவே பட்டர் யூஸ் பண்றப்போ எல்லாமே வந்து ஒரே டெம்பரேச்சர்ல இருக்கணும். ஸோ அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, மெல்ட் பண்றதுக்காக ஹீட் பண்ண போறோம். இந்த பட்டர் கரையணும்னா ஹீட் பண்ணணும். இது வந்து அம்மாட்ட நான் கொடுக்க போறேன். எப்படின்னா கிச்சன்ல நீங்க வந்துட்டு ஸ்டவ் மேல இதை அப்படியே வச்சு நீங்க வந்து ஹீட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, அது வந்து ஹீட் பண்ண கொடுத்தாச்சு இல்லையா. ஸோ ஆயில் அண்ட் பட்டர், ஷியா பட்டர், இது ரெண்டுமே வந்து ஹீட் ஆயிட்டு இருக்கு. அது ஏன் அப்படின்னா ரெண்டுமே வந்து மெல்ட் ஆகி ஒரே இதுல இருக்கணும், ஒரே லிக்விட் ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம அதை கொடுத்துருக்கோம். ரொம்பவும் வந்து இங்க ஹீட் பண்ணி அப்படியே எல்லாம் கொதிச்சு போயிடும்போது, அதனால பாத்துக்கோங்க, அது மெல்ட் ஆகிற அளவுக்கு நீங்க ஹீட் பண்ணா போதும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனா, இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம். ஸோ இந்த பாத்திரம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி ஐஸ் கியூப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் இதுல கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட போறேன். இது நார்மல் நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து தண்ணி ஊத்தி வச்சிருக்க ஐஸ் கியூப்ஸ். ஓகேவா? எஸ், ஐஸ் கியூப்ஸ் போட்டாச்சு. அண்ட் இது மேல நம்ம வந்து இதுதான் வந்துட்டு கேமல் மில்க், அதோட ஐஸ் கியூப். அதாவது கேமல் மில்க் வந்து நம்ம அளந்து, நான் ஃபர்ஸ்ட் எவ்வளவு கிராம் சொன்னேன் இல்லையா, அந்த கிராம் அளவுக்கு கரெக்டா வந்து மெஷர் பண்ணி அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ தட் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகி இருக்கு. இதை நம்ம இந்த ஐஸ் கியூப்ஸ்க்கு நடுவுல வைக்க போறோம். ஓகே, ஏன் இப்போ வந்து நம்ம ஐஸ் கியூப்ஸ்க்கு நடுவுல ஆல்ரெடி இது வந்து ஐஸா தானே இருக்கு. ஏன் அப்படின்னா லை வந்து நம்ம இதுல மிக்ஸ் பண்ண போறோம். மிக்ஸ் பண்றப்போ ஆப்வியஸா லைல வந்து ஹீட் ஜெனரேட் ஆகும். இது பேசிக்கா சோப் பண்ண தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா அந்த ஜெனரேட் ஆகுறப்போ இந்த கேமல் மில்க் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற நல்ல குணாதிசயங்கள்லாம் வந்து ஆப்வியஸா வந்து அதுல ஹீட் ஜெனரேட் ஆகுறதுனால அப்படியே அழிஞ்சிடும். ஸோ அது அழியாம இருக்கணும்னா நம்ம வந்து இந்த கேமல் மில்கை வந்து ஐஸ் ஆக்கி லையும் கேமல் மில்கையும் மிக்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு தான் சுத்தி இருக்க ஐஸ் கியூப்ஸும் கூட. சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கேமல் மில்க்ல இருக்கிற நிறைய சக்திகளை வந்து அப்படியே ரீடைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து லைவ் போடுறப்போ மாஸ்க் ஒன்று போட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்க வந்துட்டு கதவை திறந்து வச்சுட்டு, ஜன்னல் அந்த மாதிரி இருந்ததுன்னா திறந்து வச்சுட்டு பண்ணுங்க. ஏன்னா அதுல இருக்கிற ஸ்மெல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இருமல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் லைவ் வந்து மிக்ஸ் பண்ண போறேன். இதோட ஹீட் வந்து ஜெனரேட் ஆகி அந்த கூலா இருக்கிற ஐஸ் கியூப்ஸா இருக்கிற மில்கை வந்து கரைச்சு ரெண்டும் வந்து லிக்விட் ஆகி ஒரே இதுக்கு வரணும், ஒரே டெம்பரேச்சர் வரணும். இதுல வந்து நம்ம ஷியா பட்டர் யூஸ் பண்றோம். யூசுவலாவே வந்து நீங்க பாடி பட்டர்லாம் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் வெரி குட். ஸோ பாடி பட்டர்லாம் யூஸ் பண்றது தான் இந்த ஷியா பட்டர், மேங்கோ பட்டர், கோகோ பட்டர், இது எல்லாமே. ஸோ அப்படி பாக்குறப்போ ஷியா பட்டர்ல உங்களுக்கு என்னென்ன பிளஸ் இருக்குன்னா, மாய்ஸ்சரைஸ் பண்ணும், ஸ்கின்னை வந்து சூப்பரா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து நல்ல, அதாவது ரொம்ப என்ன சொல்றது, நல்ல ஒரு கிளென்சராகவும் வந்து யூஸ் ஆகும். இப்போ இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா இதுல போட்டு இதை மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து கியூப், அப்படி ஐஸ் கியூப்ன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வந்து இது ரெண்டுமே வந்து ரெடி ஆயாச்சு. அதாவது வந்துட்டு கேமல் மில்க் அலாங் வித் லை, அதுவும் இங்க வந்து ரெடி ஆயாச்சு. அண்ட் ஆல்சோ மிக்ஸ் பண்ணது இன்னொன்று பாத்தீங்கன்னா ஷியா பட்டர் அண்ட் ஆயில்ஸ், இதெல்லாமே ரெண்டும் வந்து ரெண்டு இடத்துல ரெடி. அண்ட் இது பாத்தீங்கன்னா ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே டெம்பரேச்சர் இருக்கணும். ஸோ 10 டிகிரிஸ் வந்து ஏறக்குறைய இருக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ரெண்டும் ஒரே டிகிரி இருந்தா மட்டும்தான் வந்து நமக்கு கரெக்டான வந்து சோப் வந்து கிடைக்கும். ஸோ அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ கொரோனா டைம்ங்கிறதுனால இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான். ஐ திங்க் நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டான சோப் செய்யறப்போ ஸோ திஸ் இஸ் அ மஸ்ட். டெம்பரேச்சர் பார்க்கறதுக்கு ஸோ நீங்களே வந்து பாருங்களேன் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னு. ரூபிகா, ஸோ ரூபி தான் என்னோட கேமராமேன், பாருங்க
எவ்வளோ இருக்கு? 86.7. எஸ். அண்ட் இந்த மிக்ஸ்சர் 82. சூப்பர். ஸோ இப்போ இந்த மில்க் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒயிட்டாக இருக்கு, மில்கோட கலர்லயே வந்து ரீட்டைன் ஆயிருக்கு. இன்கேஸ் நீங்க இதை வந்து ஐஸ் கியூப்ஸ் போடாம, அதாவது மில்கை வந்து ஐஸ் ஆக்கி போடாம, இல்ல ஐஸ் கியூப்ஸ் வந்துட்டு சுத்தி வைக்காம இருந்திருந்தீங்கன்னா இந்த மில்க் வந்து எல்லோயிஷா டர்ன் ஆயிருக்கும். அப்படின்னா அந்த மில்கோட சப்ஸ்டன்ஸ் எல்லாம், நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்க வந்து கேமல் மில்க் பண்றதே வேஸ்ட். ஜஸ்ட் நீங்க வந்து சோப் அப்படின்ட்டு போயிடலாம். பட் கேமல் மில்க் சோப் அது கிடையாது. ஸோ மேக் ஷூர் நீங்க வந்து நாங்க சொன்ன அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த லைவ் மிக்ஸ்சர் வந்து ஆயில் மிக்ஸ்சரோட மிக்ஸ் பண்ண போறேன். இதை வந்து ஃபில்டர் பண்ணி தான் ஊற்றணும். ஸோ அது உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் உங்க எல்லாருக்குமே தெரியும். கேமல் மில்க் சோப்ல இன்னும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகும். உங்களுக்கு வந்து டே ஃபுல்லா யூ ஹேவ் அட் a very long day, ரொம்ப டயரிங்கா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வீட்டுக்கு வந்துட்டு யூசுவலா அந்த கிளென்சர் யூஸ் பண்ணுவீங்க. பட் கிளென்சருக்கு சப்ஸ்டிட்யூட்டா நீங்க வந்து கேமல் மில்க் சோப்பை யூஸ் பண்ணலாம். இட்ஸ் இஸ் an amazing cleanser. அண்ட் அது மட்டும் இல்லாம நல்ல பிரைட்டன் பண்ணும் உங்களோட ஸ்கின்னை. அடடா படிச்சு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரியான பேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்கின்னை வந்து க்ளோ பண்றது மட்டும் இல்லாம ஒரு ஈவன் ஸ்கின் டோன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா 200% நீங்க வந்து கேமல் மில்க் சோப் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஆன்டி ஏஜிங், ஸோ அதனால ரிங்கிள்ஸ் எல்லாமும் கூட போயிடும். ஃபுல்லா வந்து ஃபில்டர் பண்ணியாச்சு. ஏன் ஃபில்டர் பண்றோன்றது இதுதான் ரீசன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லை அப்படியே இருக்கு, 2-3 பார்ட்டிகல்ஸ் வந்து லை அப்படியே இருக்கு. இன்கேஸ் அப்படியே இருந்தது அப்படின்னா 200% உங்களுக்கு வந்து ஸ்கின் இரிட்டேஷன் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட் லைக் சேஃப் ஃபார் தி ஸ்கின். ஸோ பெட்டர் நீங்க வந்து அழகா ஃபில்டர் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ இது பாத்தீங்கன்னா சோப்பும் ரெடி ஆகிட்டே இருக்கு. மில்க் அண்ட் ஆயில்ஸ் இது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிட்டே இருக்கு. இதுல நீங்க கொஞ்சம் கலந்து பீட்ரூட் போடுவோம். போட்டதுக்கு அப்புறம் 200% அதுல வந்து ட்ரேஸ் வந்துடும். ட்ரேஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பார்ல ஊத்தி வச்சுட்டோம்னா we are done. பார்ல பண்ண சோப் ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா மல்டி லேயர் சோப், அது வேணும்னா அதுவும் செக் பண்ணுங்க. இதுக்கு நடுவுல I would like to tell you about sodium lactate. இது பாத்தீங்கன்னா இது கெமிக்கல் கிடையாது, வெஜிடபிள்ல இருந்து டிரைவ் பண்ண லிக்விட் தான். இது வந்துட்டு எதுக்காக மெயினா யூஸ் பண்றோம் அப்படின்னா, சோப் வந்துட்டு ஹார்டனா இருக்கும். நீங்க யூஸ் பண்ண ஒரு 10 டேஸ்க்கு வர சோப்பு இது நீங்க போட்டீங்கன்னா ஒரு 25 டேஸ்க்கு வரும். ஸோ சீக்கிரமா கரையாது, தண்ணிப்பட சீக்கிரமா கரையாது. அண்ட் இட் இஸ் நாட் அட் ஆல் வந்து ஹார்ம்னஸ் எதுவுமே கொடுக்காது. பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி கெமிக்கல் ஃப்ரீ. ஸோ இது வந்து இந்த அளவான சோப்புக்கு எவ்வளவு வேணும்னா ஒரு 2 டீஸ்பூன். ஸோ அதுதான் நான் வந்து போட்டிருக்கேன். இது எப்போ மிக்ஸ் பண்ணணும்னா, நீங்க லை அண்ட் கேமல் மில்க் மிக்ஸ் பண்ணீங்க இல்லையா, ஸோ அந்த மிக்ஸ்சர் வந்துட்டு நம்ம நார்மல் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் இதை 2 டீஸ்பூன் வந்துட்டு அந்த மிக்ஸ்சர்ல, அதாவது லை மிக்ஸ்சர்ல மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் பாயிண்ட், இந்த மோல்டை வந்து ஃபுல்லா வந்து சானிடைஸ் பண்ணணும் எப்பவுமே பண்றதுக்கு முன்னாடி. பிகாஸ் நம்ம வந்து சோப் அழகா சானிடைஸ் பண்ணணுங்கிறதுக்காக what I'm doing is இதை சானிடைஸ் பண்ணியாச்சு. இது நான் எதுல சானிடைஸ் பண்ணேன் அப்படின்னா IPL, ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். நீங்க யூசுவலா சானிடைசர் எடுத்து அதில் ஊற்றி வைங்க, அது கிடையாது. ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்ல தான் சானிடைஸ் பண்ணிருக்கேன். அண்ட் இப்போ இது வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் போட்டிருக்கோம் இல்லையா, சும்மா ஒரு தடவை வைப் பண்ணேன். இந்த சோப் நீங்க வந்து பார்த்து பண்றதுக்கு கண்டிப்பா வந்து ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்கேஸ் இல்ல எங்களுக்கு இந்த சோப் வந்து வேணும், ஐ வாண்ட் டு பை இட் ஃப்ரம் யூ அப்படின்னா ஷூரா நீங்க பண்ணலாம். நேச்சர்ஸ் ஜாய் இதுதான் எங்களுடைய பிராண்ட் நேம். ஸோ அந்த இது வந்து இன்ஸ்டாகிராம்ல FBல இருக்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்கேஸ் எங்களோட நம்பர் வேணும்னா 8667832012 இதுதான் எங்களோட அஃபிஷியல் ஃபோன் நம்பர். யூ கேன் கால் அஸ் அண்ட் யூ கேன் பிளேஸ் யுவர் ஆர்டர். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. ஸோ டோட்டலி வந்து வித்வுட் கெமிக்கல்ஸ். உங்களுக்கு நலுங்கு மாவு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களோட நலுங்கு மாவு தான் ரொம்ப ஃபேமஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய சோப்புமே வந்து இருக்கு. ஸோ யூ கேன் பை இட் ஃப்ரம் அஸ். ஆர் இன்கேஸ் நீங்க வந்து எங்களுக்கு கிளாஸ் வரணும்
நாங்கள் சோப் மேக்கிங் கற்றுக்கணும், என் வீட்டில் இருக்கவங்களுக்காக நான் செய்யணும்னாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்து சேல் பண்ணணும், அதுக்கு பிஸ்னஸ் மோட்டிவாக நீங்கள் கற்றுக்கணும்னாலும் சரி, உங்களுக்காகவே வந்து 2 விதமான கிளாஸ் இருக்குது. ஒன் இஸ் பேசிக் கிளாஸ் அண்ட் another one is advanced soap making class. பேசிக் கிளாஸில் 3 hours கிளாஸ் அண்ட் அட்வான்ஸ்டில் வந்து 2 days கிளாஸ். ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவோம். அப்படி இல்லைனாலும் இன்ஸ்டாவில் நேச்சர்ஸ் ஜாய் அப்படிங்கிற பேஜ் போனீங்கன்னா அங்கே எங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். FB ஆல்சோ. ஸோ இப்போ நான் வந்து கலக்கிட்டே இருக்கேன். சோப் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, ட்ரேஸ் வரதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால இப்போ நான் வந்து பீட்டர் போட போறேன். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம பீட்டர் போடுறதுக்கு முன்னாடி எசென்ஷியல் ஆயில் எடுக்கணும். இதுக்கு வந்து 30 grams வேணும். அதனால நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா 15 grams 15 grams 2 ஏதாவது எசென்ஷியல் ஆயில் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதுதான் என்னோட வந்து குட்டி எசென்ஷியல் ஆயில் ட்ரே. ஐ மீன் 100 grams இருக்கிறது எல்லாமே. இதை பார்த்தீங்கன்னா சிட்ரனல்லா எசென்ஷியல் ஆயில், அப்புறம் வந்துட்டு ஹெலிக்ரிசம் எசென்ஷியல் ஆயில், orange sweet orange oil no, okay, tea tree no, rosemary essential oil I think நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். and then இதுல என்ன இருக்குன்னு பார்த்தா apricot oil no, hibiscus and then golden jojoba. okay, peppermint organic peppermint oil. இது ரெண்டுமே நான் வந்து 15 grams அப்படின்னு எடுத்துக்க போறேன். ஓகே, சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ml இருக்கு. நம்மனா வெயிட்ல தான் எடுக்கணும், அதாவது கிராம்ஸ்ல 15 grams. இது லைட்டா திக்கா இருக்கு, அதனால இப்போ நம்ம வந்து எசென்ஷியல் ஆயில இதுல போட்டுடலாம். பீட்டர் போடுறதுக்கு முன்னாடி பீட்டர் போடலாம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி கன்சிஸ்டன்சி ஆஃப் தி சோப். அது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்து போடலாம். அண்ட் இப்போ இந்த கால்குலேஷன் நாங்கள் எப்படி எடுத்தோம், அதாவது வந்து 270 grams of olive oil, 270 grams of coconut oil, இந்த கால்குலேஷன் எப்படி எடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் வாட் வி டீச் இன் த கிளாஸ். நீங்களே அதுக்கப்புறம் எவ்வளோ வேணும்னாலும் கால்குலேட் பண்றதுக்காக அந்த கால்குலேஷன் மெத்தட் தான் நாங்கள் எங்களோட கிளாஸ்லேயே சொல்லித்தரோம். பீட்டர் போட்டுக்கலாமா? ஸோ ட்ரேஸ் வந்துருச்சு. சரி, இப்போ உங்க வீட்டில் இன்கேஸ் வந்து பீட்டர் இல்லைன்னா ஒரு 1/2 hour இது வந்து நீங்க கலக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். இதுல ட்ரேஸ்னா என்ன, எப்போ வந்து ட்ரேஸ், எது ஹாஃப் ட்ரேஸ், எது ஃபுல் ட்ரேஸ், இதெல்லாம் வந்து டீடைல்டான வீடியோ ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். இந்த இது பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்ட் கிளாஸோடது தான், அட்வான்ஸாக பண்ண முடிஞ்சவங்களால தான் இது பண்ண முடியும். ஸோ அதனால ஐம் நாட் கிவிங் யூ த மைன்யூட் டீடைல்ஸ். வேணும் அப்படின்னா பேசிக்ல இருந்து ஆரம்பிங்க. பேசிக்கு நீங்க எங்களோட யூடியூப் சேனல்லே பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து கலர் நான் எதுவுமே கலக்கல, ஏன்னா என்னோட சோப்ல நான் வந்து we don't believe in mixing colors because it's all chemical free. நாங்க பண்றது அத்தனையுமே வந்து டோட்டலி chemical free. chemical free பண்றப்போ நீங்க கலர் போட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி அதுல கொஞ்சம் கலர்ல வந்து கெமிக்கல் இருக்கும். ஸோ எதுக்கு அந்த தேவையில்லாத கெமிக்கல் இதுல கலக்கணும் அப்படிங்கிறதுக்காக கலர் யூஸ் பண்றது இல்ல. ஸோ வீட்ல இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் யூஸ் தி கலர். ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்ல முடியாது, கெமிக்கல் ரொம்ப ஜாஸ்தி இல்லை, பட் ஸ்டில் இட் ஹாஸ் லிட்டில் கெமிக்கல். இல்லை ஊத்திடலாமா? இதுமே இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம்லாம் பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கையில வந்து கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் பட்டாலும் எரியும். அண்ட் ஆல்சோ இப்போ இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக, பிளஸ் வந்து ஈவனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தட்டணும். It's done. And also மேல வந்து பாத்தீங்கன்னா isopropyl alcohol IPL. இது அகைன்
பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாம உள்ள கூடமே வந்து உங்களுக்கு பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டைமும் அடிச்சிருக்கனால ஸோ இந்த டோட்டல் சோப்புமே வந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாம பிளஸ் வந்து சானிடைஸ் பண்ண மாதிரியும் இட் இஸ் லைக் பியோர் கேமல் மில்க் சோப். பியோரான ஃபேஸ் கிளென்சிங் கேமல் மில்க் சோப் ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து நம்ம எந்த கலர்ஸும் கலர்ல அழகா வந்து அந்த ஒரு சாண்டில் கலர்ல வந்து இருக்கு. அண்ட் இந்த சோப் வந்து இது அப்படியே வந்து 12 சோப்ஸ் வரும். ஸோ பல்கா நீங்க வந்து 12 சோப்ஸுமே உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி டெல் அஸ். ஸோ நீங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து செஞ்சு கொண்டு போனோம் அப்படின்னாலுமே யூ கேன் டூ தட். எங்ககிட்ட இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வச்சு நீங்களே வந்து உங்களுக்கு தேவையான வந்து சோப் கிளாஸ் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் மேக்கிங் யோர் ஓன் சோப் ஃபார் யோர் ஃபேமிலி. அந்த மாதிரி நீங்க வந்து செஞ்சுட்டு கூட எடுத்துட்டு போகலாம். அப்படி இல்லைனாலும் ஒரு சோப் வாங்கினாலும் யூ கேன் டெஃபினெட்லி கான்டாக்ட் அஸ். as I told you before எங்களோட பேஜ் வந்துட்டு நேச்சர்ஸ் ஜாய். அண்ட் இது வந்து அன்மோல்ட் பண்ணி எப்படி கட் பண்றோம் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு இப்போ ஃபாலோயிங்ல வந்து காமிக்க போறேன். ஸோ அதையும் கண்டிப்பா பாருங்க. Thank you so much for watching my program and see you with some other exciting and super content. Until then, it's bye from Nancy Jennifer. Ta-ta. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.